ஃபைனலாக நாங்கள் உலங்கலைக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஒசக்கப் வியூ பாயிண்ட் தான் நடந்து பேத்துக்கொண்டு நாங்கள் எங்களுக்கு செக் பாயிண்ட்டில் போவான மாதிரி சொன்னாங்க. அப்போ நாங்கள் கேட்கல போனோம். எங்களை எல்லாமே கடிச்சு கொதறி எங்களை வச்சிச்சு. என்ன நடந்துச்சு வீடியோக்குள்ளே நாங்கள் போய்ட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலங்கையை சுற்றுவோம், மக்கள் மனதை வெல்லுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு எங்களோட பயணம் எங்கேன்னு சொன்னால் மாத்தளைக்கும் கொரோனாக்களுக்கு நடுவில் இருக்கிற உலங்கலைக்கு இன்னொரு பேர் வந்து மினி வேல் சென்ட். அதே போல் நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான கேம்பிங்க்கு நைட்டுக்கு சாப்பிட தேவையான ஐட்டங்களை வந்து அத்தியாவசியமான தேவையான பொருட்களை வந்து நாங்கள் கொரோனாக்கள் டவுன்லேயே இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் தான் எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து மேற்கொண்டே பயணத்தை நாங்கள் தொடர்ந்தோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உலங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன் சார். சரிங்க 2 கிலோமீட்டர் இருக்குது. கந்தை வந்திருக்கு ஏறி கொண்டிருக்கிறோம். நிறையா 10-20 2 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்தது போட்டா டென்ட் அடிச்சு அப்போ அதை செய்யணும். அப்போ எடுத்துக்கொண்டு தாங்கிக்கிறோம். டைம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு பைக்கில் வரப்போல் மார்னிங் இரவி ஊசலாம் நல்லபடியாக நம்மளுக்கு போடிடும். இன்ஷா ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இப்போ நடந்து கொண்டு 2 கிலோமீட்டர் நடக்கணும். பேத்து அதுக்கப்புறம் தான் கேம்பிங்க அடிப்போம். அவரான கொஞ்சம் வரும். கீழே வராங்க 2 பேர் போகிறாரு. விலங்காய்க்கு லைட் இருட்டு அசல் ஒன்றும் விளங்குதில்லை. பேத்து கொண்டிருக்கிறோம். பைக்கில் இருந்து ரோட்டில் போவேல, பைக்கில் இருந்தால் போவேல. பைக்கை வந்து கீழே பார்க்கிங்கில் போட்டு தான் வரணும். வாருங்க. பேத்து கொண்டிருக்கோம். ஓடி கொண்டிருக்குது. தண்ணிகள் குடிச்சு கொள்ளையிலும் மூஞ்சி கை காலை கழுவி கொள்ளையிலும். மார்னிங் இதில் வியூ ஃபுல்லாக காட்டுறேன். சரியா? ஓ சார் தந்தையை தான் பேத்து கொண்டிருக்கிறேன். இப்போ கீழே விளங்குது இல்லை. மார்னிங் உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக வீடியோ. வந்துட்டோம். உலங்களை சந்தைக்கு போகிற ரோட்டில் இது இவங்களை அணிய போகணும். இருட்டு நைட்டில் வந்து சுற்றி அவங்களை இருட்டில் தான் காட்டுறாங்க. ரோட்டு ஒன்றும் விளங்காது. கேம்பிங் அடிக்க வரவங்க நேரத்தோடு வாங்க. 6:30க்கு முன்னுக்கு வாங்க. அப்போ தான் கேம்பிங்கோட அடிச்சு கொள்ளையிலும். நைட்டில் வந்தால் கொஞ்சம் டஃப் கூட. இருட்டு ரோட் ஒன்றும் விளங்குது இல்லை. நான் டோர்ச் அடிச்சு கொண்டு நாங்களும் போகிறோம். கொடிய மகள் பின்கால வராங்க. கரடு முரடான ரோட் தான். எத்தனை போட்டா காண்டு கடைசியாக நாங்கள் வந்துட்டோம். உலங்கலை மினி வேர்ல்ட் சென்ட். செம்ம க்ரௌட் ஒன்று இருக்குது. இன்றைக்கி எல்லாம் வைப்பில் தான் நிற்கிறாங்க. ஃபுல் க்ரௌட் ஒன்று இருக்குது. சரி நாங்கள் போய்த்து நாங்கள் டென்ட் அடிக்க போகிறோம். நான் டென்ட் அடிச்சுட்டு எங்களோட வீடியோ நாங்கள் போடுறோம். பருப்பும் பானும் ரொட்டியும் வித் சிக்கன் கறி. வெறுத்த அட்டை மாப்பிள்ள அட்டைக்கு இவருக்கு ரொம்ப இல்லை. இவர் வந்து இல்லை அதெல்லாம் சாப்பிட போகிறோம். நைட்டுக்கு சிக்கன் கறி, பருப்பு, பான், என்னமோ ஒரு கறி சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு இப்போ நாங்கள் தூங்குறதுக்கு ரெடி ஆகுறோம்.
காலையில் வியூஸை வந்து எனக்கு ஃபுல்லாக எனக்கு காட்டிடுமே நினைக்கிறேன். அதே போல் நைட் டைம் சொல்லிட்டு எனக்கு வீடியோ ஒழுங்காக எடுத்துக்கொள்ளலாம் போயிட்டு இன்றைக்கு இது தான் நாங்கள் இருந்த டென்ட். நேற்று நைட் இங்கே தான் தூங்கினோம். ஒருத்தருக்கும் பயம் இல்லாமல் வந்து ஸ்டே பண்ணுற அளவுக்கு சேஃப்டியான ஒரு இடம் தான். மிருகங்கள்ன்றது ஒன்றுமே இல்லை. ஸோ பயம் இல்லாமல் வந்து ஸ்டே பண்ணிக்கொள்ளலாம். ஃபேமிலியாகவும் வரலாம், ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கொள்ளலாம். வாங்க இங்கேருந்து என்ன வியூ இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்கிட்ட எங்கள்ட குட்டி சாத்தாருங்க 5 மணிக்கு கிளம்ப சொன்னா 8 மணிக்கு கிளம்புறது. இவர் யாருன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த மூஞ்சி நல்லா பாருங்க. இப்ப எலுமினது லேட். இவரு எலுமினது லேட் இல்லாம ஒரு கோபி வேணுமா? கோபி அது டெப் தண்ணி நல்லா அடிச்ச டென்ட் இங்கே தான் அடித்தோம். 2 டென்ட் அடித்தோம். இடம் போதாதனால தான் நாங்கள் இன்னைக்கு அடித்தோம். எங்களுக்கு இடம் தந்தாங்க ஒரு டென்ட்டாக அன்னைக்கு அடிக்கலாம். ஆனால் நல்ல டென்ட் அடிக்கிறதுக்கு இடங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் நிறைய மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஒரே கோடியில் அடிச்சிருந்த செட் ஆக சொல்லி தான் நேற்று நாங்கள் எங்களுக்கு வந்தோம். குட் மார்னிங் கைஸ். காலங்காட்டு எழும்பி வந்தாச்சு. நாங்கள் இப்போ இங்கே கொஞ்சம் லேட் சொல்லி வியூ வேறு லெவலில் இருக்கு. இப்போ நான் போக போகிறேன், மழை உச்சிக்கு போக போகிறேன். அவங்க போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்குது. அந்த உச்சிக்கு தான் போக போகிறோம். ப்ளஸ் பாருங்கள் அந்த வியூ. அவங்க ட்ரோன் நிறையா செட் ஒன்று வந்து இருக்குது. மட்ட வியூ ஒன்று இருக்குது. மினி செம க்ரௌடுன்னு வந்துருக்கு. நைட்டாக வந்திருக்காங்க. ஆனால் முன்ன பைக்கில் வந்துருக்குது. நான் பைக்கை போட்டோம், டபுள் போட்டு வந்திருக்க சுற்றி பைக்கை நாங்கள் கீழே போட்டு வந்திருக்கோம். இவங்க சிங்கிள் வந்திருக்க சுற்றி பைக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க எடுத்தாங்க நேற்று கிட்ட பண்ணணுன்னு எடுத்தாங்க. அது நாங்களுக்கு நான் வீட்டு இருக்கேன். அதே சார் செம்ம வியூ எடுத்து காட்டுறேன் பாருங்க. நாளைக்கு கீழே பண்ணுறேன். ஏறுறாங்க. இப்போ பார்ப்பேன் எப்படி ஏறுறாங்க. அது ஏறினா தான் வியூ பாயிண்ட் அதில் விளங்கும். அது இது அங்கே போகணும், அப்படியே அங்கே சைட் போகணும். பொடிய மகள் ஏறுறாங்க, நானும் ஏறி கொண்டு போகிறேன். வியூ பாயிண்ட்டா வேற லெவல் எடுத்துக்கொண்டு தாகிறேன். ஃபுல் டஃப்பான ரோட்.
அதெல்லாம் செம்மையாக வளர்க்குது. மல்லி சிகரெட் பூச்சி ஜெயிக்க போறோம். வாங்க செம்ம ஃபன்னு எடுக்கலாம். வாரம்னா தனியாக வந்துடாதீங்க, இதே மாதிரி செட்டோட வாங்க, அதில் தான் இருக்கு ஃபன். சின்ன ப்ராங்க் கொண்டு பண்ண போகிறேன் இவங்களை வச்சு. சீரியஸா இந்த ரொட்டி தான் வீட்டில் ஏறி போகணும். ஓ அந்த சைடால் போனீங்க, வழி இல்லை, கல்லு தான் இருக்கு. இந்த சைட்ல இல்லையா? ஃபைனலி வந்துட்டு உள்ளதால தந்த உடைக்கு போய் இல்லாகிறாங்க. அந்த பொங்கல் இதுதானே, அது தேயிலை தோட்டம் இல்லடா, அது நிழல்டா மேகத்துல. வியூ பாயிண்ட் எல்லாம் வேற லெவலில் இருக்குது. காட்டுவோம் வியூ பாயிண்ட்ஸ். அந்த உச்சிக்கு போகவே இல்லை எனக்கு, ரோட்டில் போகிறதுக்கு. ஆனால் இங்கே முடிச்சுக்கு வந்துட்டேன். அதே மாதிரி அன்சைட்டில் ஒரு மலை ஒன்று இருக்கு, அதுக்கும் போகவே இல்லை. அதை மீமுறைன்னு சொல்கிறேன், ஆனால் எனக்கு ஷூர் இல்லை மீமுறையில் இருந்து. அதே மாதிரி கீழே ஃபுல்லாக பார்த்துச்சுன்னா தான் இருக்குது. உங்களோட சப்போர்ட்டால் தான் நான் இவ்வளோ தூரம் வந்துக்கிறேன். இதே போல் நீங்கள் இன்னும் எனக்கு சப்போர்ட் தந்தால் இன்னும் உங்களை எல்லா இடத்துக்கும் கொண்டு போவேன் எனக்கு. அதே மாதிரி காட்டுறேன், நான் இருந்த இடத்த காட்டுறேன் உங்களுக்கு. நான் இருந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். தொங்கலில் தான் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தான் நான் புசகை நடந்து வந்தேன். அதே போல் இப்போ பனியாட்ட இறங்குறோம். இது ஆக்கள் ஈக்கிறாங்க, விலங்குதாக்கி குட்டி குட்டியாக ஈக்கிறாங்கடா, குட்டி குட்டி ஆக்கள் இருக்கிறாங்க. அங்கே தான் நாங்கள் இருந்தோம். அப்படியே உசகைக்கு வந்தோம் வியூ பாயிண்ட்டுக்கு விலங்குகளை. உங்களோட மேலும் மேலும் எனக்கு சப்போர்ட் வேணும், இன்னும் சப்போர்ட் தாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதை விட பெஸ்ட்டான வீடியோஸ் தரேன்.
இப்போ கீழே பேத்து கொண்டிருக்கிறோம். டென்ட்டுக்கு தான் கீழே போகிறோம். இலங்கையை சுற்றுவோம், மக்கள் மனதை வெல்லுவோம் என்று தான் நாங்கள் எங்களை சேனலை ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி நாங்கள் இலங்கையை தான் சுற்றி கொண்டு இருக்கிறோம் ஒரு இடத்துக்கு. உங்களோட சப்போர்ட் எனக்கு கட்டாயமாக வேணும். அதே மாதிரி எந்த சப்போர்ட்டும் எந்த வீடியோஸும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் வீடியோஸ் இருக்குது, நான் உங்களுக்கு போடுவேன் கட்டாயம். எல்லாம் சப்போர்ட் தாங்க. ஒருத்தர் இப்ப விழுந்தா அட திரும்பி விழா அப்படி அட திரும்பி 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 தள்ளிவிடு 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 ஜாமத்துல 3 மணிக்கு வா, நான் 5 மணிக்கு தூங்குறேன், 8 மணிக்கு சந்தை. ஃபைனல் நாங்கள் வந்து டிக்கெட் கவுண்டர் வாங்கிக்கிறோம். சரியான க்ரௌடாக இருக்குது இன்றைக்கி போயா சுற்றியும். அதுபோல் நாங்கள் நேற்று நைட்டு எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. இப்போ தான் காலையில் தான் நாங்கள் ஐடியும் டிக்கெட்டும் எடுக்கிறோம். போகிறதுக்கு 5000 எடுக்கிறாங்க. 3593 உள்ளே போகிறதுக்கு பெர்மிஷன் கேம்பிங் வந்துட்டீங்களே கேம்பிங் மார்னிங் நான் நைட் தானே வந்தோம் கிணறுக்கு போடுறதுக்கு. எப்படி ஒரு பேச்சு தருவாங்க. 5000 நாங்கள் பே பண்ணணும். சும்மா டூரிஸ்ட் போகிறேன்னு சொன்னால் ஒருத்தருக்கு சம்திங் 100 to 200 எடுக்கிறாங்க. கேம்பிங் நைட் அடிக்கிறேன்னு சொன்னால் 5000 எடுக்கிறாங்க. இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒருத்தர் வந்தாலும் 5000 கட்டணும், 10 பேர் வந்தாலும் 5000 கட்டி தான் ஒசக்கா கந்தைக்கு போகணும் கேம்பிங் நைட் அடிக்க. இதோட இது நேற்று நைட் எடுக்க வேண்டியது. நாங்கள் நேற்று நைட் 10-11 மணி போன சுற்றி எங்களுக்கு கிடைக்கல.